வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சுவையான மீன் தொக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன்னா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ஒரு முறை. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. இது சாப்பிட்றதுனால சிலருக்கு மீன் சாப்பிட்றதுனால வயிற்று வலிலாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட வராது. அவ்வளவு சுவையான சூப்பரான தொக்கு. இது சாதத்தாக கூட போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். தோசை, இட்லிக்கு அந்த மாதிரி தொட்டுன்னு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜார். அதில் சோம்பு, 3 பட்டை, லவங்கம் அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கப்பு தேங்காய் பத்தை, 3 பச்சை மிளகா, ஒரு கப்பில் ஒரு இஞ்சி துண்டு, ஒரு 4-5 பூண்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெங்காயம், ஒரு கப்பு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு வாணலி எடுத்து நல்லா அகலமாக கனமாக இருக்கிற வாணலியாக வச்சுக்கோங்க. அந்த வாணலியை வச்சுட்டு நல்லா எண்ணெய் விட்டு, அந்த கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தேவைப்படும். எண்ணெய் விட்டு ஓல்கரம் மசாலா, அதாவது சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை 2 அத்தனையும் போட்டுடுங்க. போட்டு அது நல்லா வெடித்த பிறகு நம்ம அரைச்சி மிக்சியில் வச்சோம் இல்லையா, அந்த விழுது மொத்தத்தையும் வெங்காயம், தக்காளி அந்த பேஸ்ட்டை இதாக கூட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கலக்கி கொடுங்க. அதை நான் ஒரு பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல மிளகாப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், அதனால் காரம் தேவைப்படும். அதனால் 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், நான் 1 ஸ்பூன் இந்த காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் கலருக்காக. தேவைன்றவங்க போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு, தண்ணி விடக்கூடாது, இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே அதில் நல்லா 1 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற மீன், எல்லா மீன்லேயும் பயன்படுத்தலாம். இந்த விரால் மீன்லேருந்து, கெண்டை மீன்லேருந்து, வஞ்சிரம் மீன்லேருந்து எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மாதிரி மீனை இந்த மாதிரி சுத்தமாக கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் துண்டுகள் மட்டும்தான் போடணும், தலை, வால் அந்த மாதிரி பகுதிகளை போடாதீங்க. அதை நீங்கள் புளி அரைச்சி விட்டு குழம்புல வச்சுக்கோங்க. இதெல்லாம் அது மாதிரி போடாதீங்க. வெறும் துண்டு மட்டும் போட்டு நல்லா நடு துண்டு வரலும் போடுங்க. போட்டு அந்த தொக்கில் நல்லா ஒரே 1 நிமிஷம்தான் அந்த தொக்கு எல்லாமே அதில் அந்த மசாலா எல்லாம் இறங்கணும். அதனால் நிறைய நேரம் இருக்கக்கூடாது. ஒரே 1 நிமிஷம் விட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மீன் எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தொக்கு ஒட்டினா மாதிரி இருக்கட்டும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா அந்த மசாலா அந்த மீனில் தனியாக ஊறணும். இப்போ மீதி மசாலா அந்த வாணலியில் இருக்கும். அது கூட நம்ம ஏற்கனவே மிக்ஸி அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரு எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க. ரொம்ப கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/4 கிளாஸ் இருந்தால் போதும். அதாவது ஒரு 100 ml தண்ணி இருந்தால் போதும். அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி மட்டும் இருந்தால் போதும். அதை வரலாம் விட்டு நல்லா அதை மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரும். நல்லா தொக்கு மாதிரி நம்ம சாதா தொக்கு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கிரேவி டைப்பில் வரணும். அந்த மாதிரி தொக்காக வந்த பிறகு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சோம் இல்லையா மீன், அந்த மீனை திரும்பவும் எடுத்து அந்த தொக்கெல்லாம் சுண்டன பிறகு இதில் போடுங்க. ஏன் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படியே விட்டோம்னா மீன் சீக்கிரம் வெந்து உடஞ்சிரும். அதனால் தொக்கு நல்லா சுண்டி வந்த பிறகு இந்த ஊறின திரும்பவும் இந்த மீன்களை அதில் வச்சு அதை கூட இருந்த தொக்கெல்லாம் கூட வழித்து விட்டுருங்க. விட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கணும். அதை அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. கரண்டி போட்டு நல்லா வேகமாக கலாராதீங்க, மீனெல்லாம் உடஞ்சிடும். அதனால் அகலமான வாணலி வச்சு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு மெதுவாக கிளறி கொடுங்க. ஒன்று பின்னாடி ஒன்று அது மாதிரி மெதுவாக திருப்பி விடுங்க. வேகமாக திருப்பாதீங்க. அந்த மாதிரி இந்த தொக்குலேயே அது திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அது நல்லா வெந்து சுண்டு வந்துடும். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறக்கி பரிமாறுங்க. நல்லா சுட சாதம் வச்சுட்டு அந்த மீனையும், அந்த மீன் கூட தொக்கு வருது பாருங்கள், அந்த மாதிரி அந்த தொக்கை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதை நீங்கள் சாதத்தாக கூட பிசைஞ்சு சாப்பிடலாம்.
இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. இது யாருமே இதுவரை சொல்லாத ஒரு புதுமையான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இல்லை இதுக்கு முன்னே நீங்கள் யாராவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சும் இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? நன்றி.